Daily. Taste the Daily. வெங்கட்ரமணன், விபத்து நடந்த பகுதிகளில் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேனுவல் லாக் தான் அங்கே செயல்பாட்டில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த சிக்னலை லோக்கோ பைலட்டுக்கு சொல்ல வேண்டிய கடமை கேட் கீப்பருக்கு இருக்கும்போது அந்த லோக்கோ பைலட் அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு அவர் அந்த இன்சிடென்ட் ஹேப்பன் ஆயிருக்கான்றது நமக்கு தெரியல. பட் இருந்தாலுமே கூட கேட் கீப்பர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. வேன் ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில லோக்கோ பைலட் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கா? அவரிடம் விசாரணை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அவரிடமும் அவர் அந்த பகுதியை கிராஸ் செய்யும் பொழுது என்ன விளக்கு கையில் எரிந்தது, முன்னதாக அந்த கடக்கும் பொழுது அவருக்கு சமிகை சிக்னல் ஏதாவது கொடுக்கப்பட்டதா, கேட் மூடப்படாமல் இருக்கிறது உள்ளிட்ட சமிகை அவருக்கு கொடுக்கப்பட்டதா உள்ளிட்ட விவரங்கள் அவரிடமும் கேட்கப்படும் என்ற ரயில்வே துறை தரப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு கோர விபத்தாக எங்கே தவறு நடந்திருக்கிறது, மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஒரு தகவல் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதுல இந்த விசாரணையை பொறுத்துதான் அதனை அடுத்த கட்டமாக எடுத்து செல்லக்கூடிய அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. கேட் கீப்பர் பக்கம் தவறு இருந்திருக்கிறதா, அல்லது மேல் ஓட்டுநர் மீது தவறு நடந்திருக்கிறதா, அல்லது இன்டர்லாக்கிங் முறையில முழுமையாக அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கிறதா, இப்படி பல கோணங்கள்லயுமே விசாரிக்கப்பட இருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகியதுல அதனுடைய அந்த லோகோ பைலட் மீதும் கண்டிப்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும். ஏன்னா அவர் அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது அதற்கான சலுகை கொடுக்கப்பட்டதா, அந்த நேரத்துல சிக்னல் எவ்வாறாக இருந்தது உள்ளிட்ட விவரங்களும் அவரிடமும் விளக்கம் கேட்கப்படும். இந்த விசாரணை வலயத்திற்குள் அவரும் கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், இந்த கோர விபத்துக்கு பல்வேறு புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அந்த விபத்து நடந்த இடத்துல சீரான போக்குவரத்துக்கு, ரயில் போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய ரயில்வே துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? இந்த விபத்துக்கு பிறகாகவே ரயில்வே துறை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் தற்காலிகமாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது. அதாவது முன்பு ரயில்வே துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே அதன் பணிகளை இந்த தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட அந்த ரயில்களை இயக்குவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருப்பதாகத்தான் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்து குறித்து கேட் கீப்பரிடம் தவறு இருக்கிறதா, அல்லது பள்ளியுடைய வாகனத்துடைய ஓட்டுநர் பள்ளிக்கு நேரமாகிய காரணத்தினால இந்த விபத்து நடைபெற்றதா, அல்லது இன்டர்லாக்கிங் சிஸ்டம் முறையில நடைபெற்றிருக்கிறதா, ரயில் லோகோ பைலட் அவருக்கு சமிகை கொடுக்கப்பட்டதா உள்ளிட்ட பல கேள்விகள் நமக்கு இருக்கும் பொழுது இது குறித்து ரயில்வே துறை முழுமையான விசாரணை மேற்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் தங்களது தரப்பு விசாரணை மேற்கொண்டு இந்த விபத்து குறித்தான உண்மையான தகவலை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. வெங்கட்ரமணன், இந்த பகுதியில் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த போன்ற லெவல் கிராசிங் பகுதிகளில் லோக்கோ பைலட்டுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்களாம் கொடுக்கப்பட்டிருக்கும்? ட்ரெயினை எந்த வேகத்தில் இயக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல்கள், சிக்னல்கள் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்குமா? நிச்சயமாக இப்ப இது போன காலத்துல இப்ப ரயில் வரக்கூடிய தகவல், ரயில் வருவதற்கு முன்னதாகவே ரயிலை இயக்க மையத்திலிருந்து அந்த இன்டர்லாக்கிங் அமைப்பில் அந்த ரயிலுக்கான சிக்னல் மட்டுமே கேட் மூடப்பட்ட பின்னர் கொடுக்கப்படும். அதே போல ரயில் வரவிருப்பதை அறிவிக்க அந்த இடத்துல ஒரு அலாரம் என்பது ஒலிக்கப்படும். அந்த அலாரத்தின் மூலியமாகவே அங்க இருந்து ரயில் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தகவல் தெரிவித்து சாலை பயணிகளுக்கு எச்சரிக்கையாக ரெட் லைட் ஹாரன் மற்றும் எச்சரிக்கை பலகைகளும் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். அந்த இருவழி சாலைகளிலுமே வாகனங்கள் நிறுத்தப்படும் வகையில கேட் முழுமையா மூடப்படுது. இரு திசையையும் கண்டிப்பாக பூட்டப்பட்டு சாத்திய தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த சமிகை என்பது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேட் மூடியதும் அந்த தகவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு மட்டுமே ரயிலுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்படும். அதற்கு பிறகே அந்த வழித்தடத்தை இந்த ரயில் முழுமையாக கடக்கும். அந்த ரயில் முழுமையாக கடந்த பிறகு உறுதி செய்த பிறகாகத்தான் ரயில் கடந்த பிறகு மட்டும் அந்த கேட் என்பது திறக்கப்பட்டு மீண்டும் அந்த பகுதியில சாலை போக்குவரத்து என்பது அனுமதிக்கப்படும். இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமாக இருக்க நடைமுறை. தற்பொழுது இந்த விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் கூறக்கூடிய கருத்துக்கும் ரயில்வே துறை கருத்துக்கும் முரணாக இருக்கக்கூடிய நிலையில இதனுடைய உண்மையான விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளக்கூடும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்லாக்கிங் ரயில்வே கேட்டை, அதாவது இந்த ரயில்வே கேட் மூடும் பொழுது ஒரு கேட் காப்பாளர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைக்கு ஏற்கனவே அனைத்து காப்பாளர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் எங்கே தவறு நடந்திருக்கிறது, கேட் காப்பாளர் அதாவது இந்த கேட் கீப்பரும் தவறு நடந்திருக்கிறதா, பள்ளி வாகன ஓட்டுநர் மீது தவறு நடந்திருக்கிறதா, அந்த ரயில் லோகோ பைலட்டிடம் தவறு நடந்திருக்கிறதா உள்ளிட்ட கோணங்களையும் ரயில்வே துறை தற்பொழுது அதனுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். Taste the Daily.